ஹலோ கைஸ். ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனல்ல 50 டைப்ஸ் ஆஃப் நெக்லைன்ஸை வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீச் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, மேம் அந்த நெக்லைன்ஸை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு நெக்லைனையும் ஸ்டிச் பண்ணுறதுக்குன்னு ஒரு யூனிக் மெத்தட் இருக்கு. ஸோ இந்த கிளாஸ்ல வந்துட்டு நெக் டிசைன்ஸ் அதுலேருந்து நான் சூஸ் பண்ணி பேசிக் டிசைன்லேருந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய டிசைன் வரைக்குமே எப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த கிளாஸ்ல டீச் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 50 டைப்ஸ் ஆஃப் நெக்லைன்ஸை வந்துட்டு எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் டீச் பண்ணியிருந்தேன். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக நம்மளுடைய கிளாஸஸில் இப்போ நெக் டிசைன்ஸ் எப்படி பண்ணணும், நெக்லைன்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு ஆல்ரெடி அதுதான் நான் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஆனாலும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சிம்பிள் நெக்லைன்ஸில் கூட நிறைய டவுட்ஸ் இருக்குது, அதையும் ஸ்டிச் பண்ணி காட்டுங்க அப்படின்னு போட்டிருந்தீங்க. ஸோ சிம்பிள் லைனாக இருந்தாலுமே ஒரு சில டவுட்ஸை உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்காகவே இதிலிருந்து ஒரு சில நெக் பேட்டர்னை சூஸ் பண்ணி அதை எப்படி ஸ்டிச் பண்ணணும் உங்களுக்கு டீட்டெயில்டாக டீச் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ரவுண்ட் நெக்கே எடுத்துக்குவோமே, ரவுண்ட் நெக்காக இருந்தால் எப்படி வரையணும், அதே டீப் யூ நெக்காக இருந்தால் அது எப்படி வரையணும், அது எப்படி ஸ்டிச் பண்ணணும், அதே போல் பா நெக் ஃபினிஷிங் எப்படி பண்ணாலுமே பா குறுகலாக தான் வருது அப்படின்னு சொல்லியும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அப்போ பா நல்லா ப்ராடாக வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. சிம்பிள் நெக் டிசைன்ஸாக இருந்தால் கூட எப்படி ஸ்டிச் பண்ணுறது, இது எல்லாமே நான் உங்களுக்கு டீச் பண்ணி தரேன். அண்ட் இந்த கிளாஸை பார்க்காதவங்க போய் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவுண்ட் நெக்குக்கு வரலாம். ஓகே, ஸோ யூ நெக், ரவுண்ட் நெக் 2 விதமாக வந்துட்டு நீங்கள் வந்து இந்த நெக்கை வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெக் பேட்டர்ன் வரைகிறதுக்கு இப்போ நான் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். ஃபோல்டிங்கில் தான் வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ ஃபோல்டிங்கில் இருந்து உங்களுடைய மார்க்கிங்ஸ் ஃபஸ்ட்டு ஒன் சைடு வந்து மார்க் பண்ணிடணும். இந்த இடத்துல உங்களுடைய நெக் வித்தை மார்க் பண்ணணும். அண்ட் இங்கே இருந்து உங்களுடைய நெக்கோட டெப்த்தை மார்க் பண்ணிக்கணும். ஓகே, நெக்கோட டெப்த்து. ஸோ நெக் வித்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மேலேருந்து ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் மேலேருந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் நெக்கோட டெப்த்தை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு ரிசல்ட் என்ன வேணுமோ அதை அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு உங்களுக்கு 6 இன்ச் ரிசல்ட் வேணால் 6 இன்ச்சு, 7னா 7. பிகாஸ் இது கேன்வாஸ்னால அயன் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிடுவோம். ஸோ எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் கீழ் பக்கம் தேவைப்படாது. மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக தான் அந்த மேலே 1/2 இன்ச் விடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய நெக் டெப்த் மெஷர்மெண்ட் எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி தான் எல்லாத்துக்குமே மார்க் பண்ணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன நெக் டிசைன் வேணுமோ அதை என்ன பண்ணுவீங்க, ட்ரா பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மலாக ஒரு ரவுண்ட் நெக் வேணும், எனக்கு ரவுண்ட் நெக் ஃபினிஷிங் வேணும் அப்படின்னு சொன்னாக்க ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஒரு டாட்டர் லைன்ஸ் போட்டு காட்டுறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் வரையலாம். எனக்கு இந்த டேரெக்டாக ஃப்ரீ ஹேண்ட் வரல அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு என்னென்னா ஆர்ம் கர்வ் யூஸ் பண்ணியும் ட்ரா பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஆர்ம் கர்வ் எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த கார்னரில் வச்சுட்டு இந்த மாதிரியும் ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது ஒரு விதமாக ஃபினிஷிங் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ட்ரா பண்ணுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் போட்டு இந்த மாதிரியும் ட்ரா பண்ணலாம். ஓகே, இது எல்லாமே வந்து ரவுண்ட் நெக் ஃபினிஷிங்கை தான் கொடுக்கும். ஓகே, மேக்ஸிமம் ரவுண்டு நெக் வேணும்னாலே இந்த இடம் இருக்கு இல்லையா, இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சில் மட்டும் தான் டச் ஆகணும். ஸோ அதுக்கு மேலே அந்த ஷேப் வந்துடணும். ஸோ ரவுண்டு மாதிரி ஃபினிஷிங் வேணும்னாலே நீங்கள் அந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகே, இங்கே 1 இன்ச் தான் டச் ஆகணும். ஸோ அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கணும். இதே வந்துட்டு ஓரளவுக்கு நார்மல் ரவுண்டாக இருந்தால் போதும்னா இந்த இந்த ஷேப் வந்து இன்னும் கொஞ்சம் டச் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த செகண்ட் லைன் வரைஞ்சிருக்கு இல்லையா, அது. ஸோ இந்த ரெண்டில் எந்த விதமாக வரைஞ்சாலுமே ரவுண்டு நெக்கு தான். இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், இது கொஞ்சம் நல்ல ரவுண்டு ஷேப்பை உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, ஆனால் எனக்கு நல்ல டீப்பாக ஒரு யூ மாதிரி வேணும், எனக்கு எவ்வளோ ட்ரா பண்ணாலும் அது வரல அப்படின்னா அது எப்படி ட்ரா பண்ணுறது நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஸோ டீப் யூ போகணுன்னாலே எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணால், சம்டைம்ஸ் சம் நெக் டிசைன்ஸ் வந்து இந்த அவுட் சைடில் போகலாம். இப்போ இந்த பாக்ஸ்குள்ளேயே தான் நம்ம நெக்கை ட்ரா பண்ணுவோம். ஆனால் ஒரு சில நெக் டிசைன்ஸ்க்கு பாக்ஸை விட்டு வெளியே போயும் நம்ம ட்ரா பண்ணலாம். பட் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும், முடிக்கும் போது இங்கே தான் முடிக்கணும். அதில் எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. ஸோ டீப் வேணும்னாலே நீங்கள் இந்த கோடை விட்டு கொஞ்சம் வெளியே போகணும். ஓகே, ஸோ இங்கே இருந்து நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு டாட்டர் லைன்ஸ்லேயே நான் இதை நல்லா டீப்பாக கொண்டு வந்து இங்கே வந்து ஃப்ளாட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒரு டீப் யூ நெக்கை கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ நிச்சயமாக நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். ஓகே, ஸோ கம்பல்சரி இந்த லைனை விட்டு வெளியே போகணும். பட் ஸ்டார்டிங்லையும் எண்டிங்லேயும் அந்த மார்க்கிங் வந்து மாறக்கூடாது. ஓகே, மேக்ஸிமம் இதை வந்து இப்படி இதோட முடிச்சிடணும், இந்த மாதிரி முடிச்சிடணும். அதே போல் இங்கேயும் கரெக்டாக இதில் முடிச்சிடணும். ஸோ நடுவில் மட்டும் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் வெளியே போய் ட்ரா பண்ணலாம். இதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது ப்ளவுஸில் நல்ல ஒரு டீப்
யூ நெக் கிடைக்கும். ரொம்பவே ஃபினிஷிங் அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டீப் யூ வேணால் இப்படி ட்ரா பண்ணுங்கள். நார்மல் ரவுண்ட் நெக் மாதிரி போதுன்னா இந்த பாக்ஸ்க்குள்ளேயே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி தான் பானைக்கும் பார்த்துடலாம் பாருங்கள். ஸோ பானைக்காக இருந்துச்சுன்னா நார்மலாக வந்துட்டு பானைக்கு வந்துட்டு இந்த பாக்ஸை அப்படியே நீங்கள் கட் பண்ணலாம். அப்படியே கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் எப்படி வரும்னா இப்படி தொட்டி கழுத்து மாதிரி வரும். ஓகேவா? ஸோ நார்மலாக இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் வேணும்னா ஜஸ்ட் இந்த பாக்ஸை அப்படியே கட் பண்ணணும். ஓகே. ஆனால் எனக்கு நல்ல ப்ராடாக இப்படி ஒரு பா வேணும், நான் எவ்வளோ ட்ரா பண்ணாலும் இப்படி ஒரு ஃபினிஷிங் வர மாட்டேங்குதுன்னா அதுக்கு வேறு மெத்தட் இருக்குது. ஸோ அது எப்படி ட்ரா பண்ணால் இப்போ எப்படி நீங்கள் யூனெக் ட்ரா பண்ணீங்க அது மாதிரி மேலே டாப்பில் அதே மெஷர்மெண்ட்டு தான் இருக்கணும். ஓகே. ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் அப்படியே வெளியே போகி கீழே ஃப்ளாட்டாக அதே மெஷர்மெண்ட்டை நீங்கள் கட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணால் தான் உங்களுக்கு பா ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகே. ஸோ பா மாதிரி ஃபினிஷிங் வேணும்னா இந்த மாதிரி அவுட் சைடில் வரைஞ்சி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல இப்படி ஒரு பா கிடைக்கும். இந்த மாதிரி ஃபினிஷிங் வேணும்னா ஜஸ்ட் இதை மட்டும் கட் பண்ணால் போதும். புரிஞ்சுதா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 நெக்லைனையும் கட் பண்ணலாம். அதே போல் உங்களுக்கு நெக்லைன்ஸ் கட் பண்ணி காமிச்சிருப்பேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நெக்லைன்ஸ் கட் பண்ணும்போது மேலே 1/2 இன்ச்சை வந்து இப்படி விட்டுட்டு கட் பண்ணுங்க. அப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட் சேஞ்ச் ஆகாது. நெக் வித்தோட மெஷர்மெண்ட் சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால் இப்படி கட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ டீப்பா நெக்குனாக்கா இந்த மாதிரி வெளியே 1/2 இன்ச் போயிட்டு இதை கட் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ்க்காக நம்ம ஜஸ்ட்டு மேலேயும் கட் பண்ணி காமிச்சிருப்போம். ஆனால் நீங்கள் ஸ்டிச்சிங் போகும்போது இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஸோ பார்க்க இந்த மாதிரி இருக்கும். ஃபினிஷிங் பண்ணதுக்கு பிற்பாடு அழகாக அந்த ஃபினிஷிங் நல்லா இந்த பா ஷேப் ரொம்பவே பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பா ஷேப் கிடைக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு புரியும். அதே போல் தான் ரவுண்ட் நெக். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே போல் ரவுண்ட் நெக்லேயுமே இன்னும் நல்ல ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப் வேணும்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் வெளியே போய் இப்படியும் வரலாம். ஓகே. ஸோ ஃபினிஷ் பண்ணும்போது இதை இப்படி இப்படி முடிச்சிடும். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். ஒரு 1/4 இன்ச் வெளியே போனாலும் தப்பே இல்லை. ஃப்ளாட்டாக எடுக்கிறத விட அதை ஷேப்பை ரவுண்ட் பண்ணதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சுப்பேன். இந்த மாதிரி ஒரு ஷேப் வேணால் லைட்டாக இந்த மாதிரி போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுறது மூலிமா உங்களுடைய நெக்கோட ஃபினிஷிங்கை பர்ஃபெக்டாக கொண்டு வர முடியும். ஸோ டீப் யூனா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக கொண்டு வந்து சைடில் நல்லா வெளியே போய் எப்படி வரணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டீப் யூ கிடைக்கும். ஓகே. இது குர்த்திக்குனாலும் இதே கான்செப்ட் தான், ப்ளவுஸுக்குனாலும் இதே கான்செப்ட் தான். குர்த்திக்கு ஒரு கான்செப்ட், ப்ளவுஸுக்கு ஒரு கான்செப்ட்லாம் கிடையாது. குர்த்தியாக இருந்தால் நெக் டெப்த் கம்மியாக இருக்கும். ப்ளவுஸில் நல்லா நெக் டெப்த் வந்து என்ன இருக்குன்னா ஜாஸ்தியாக இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அதர்வைஸ் ரெண்டுக்குமே தனித்தனியான ஒரு பேட்டர்ன்லாம் கிடையாது. ஒரே மாதிரி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில நெக் டிசைன்ஸ்லாம் அதனால தான் 1/2 இன்ச் பார்த்தீங்கன்னா வெளியே போய் கட் பண்ணியிருப்பேன். அப்பதான் அந்த நெக்கோட லுக் வந்து பர்ஃபெக்ட்டா கிடைக்கும். அடுத்த நெக் பேட்டர்ன் கூட பாருங்களேன். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் வெளிய கொஞ்சம் வந்து எப்படி இது வந்து ஸ்வீட் ஹார்ட் நெக்கு. ஸோ இந்த ஸ்வீட் ஹார்ட் நெக்லாம் இந்த மாதிரி அவுட் சைட் போயிட்டு வந்தீங்கன்னா தான் நல்ல ஒரு ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த நெக்கோட ஷேப் கரெக்டாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் இந்த இருக்கிற ஒவ்வொரு நெக் லைனும் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதை அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த நெக் பேட்டர்ன் பாருங்களேன். ஓகே. நல்ல ஒரு கர்வ்ஸ் வருது, கார்னர்ஸ் வருது. இந்த மாதிரிலாம் வர்றப்போ எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு அது கூட ஒரு ஐடியா நம்ம பார்க்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் வெளியே போய் தான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் வெளியே போகணும். கீழே ஒரு சின்னதாக தானே வருது. ஸோ அதனால் முக்கால்வாசி இதை நம்ம ட்ரா பண்ணிவிட்டு இந்த கீழே இந்த இடத்துல மட்டும்தான் இந்த ஷேப் வருது. இப்படி டாட்டர் லைன்ஸ் போட்டு நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த நெக் டிசைன்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லித்தரேன். ஸோ எதுக்காக அந்த லைனை விட்டு வெளியே போகிறோம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே. ஓகே.
ஸோ இதை நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். முக்கியமான நெக் பேட்டர்ன் பார்க்க போகிறோம் பாருங்கள். ஒரு காலத்தில் இந்த நெக் வந்து ரொம்ப ட்ரெண்டாக இருக்கும். ஸோ 90s கிட்ஸுக்கு இது ரொம்ப ட்ரெண்டான நெக்குன்னு கூட சொல்லலாம். ஸ்டெப் நெக்கு. ஸோ ஜஸ்ட் அப்படி ஸ்டெப்பு மாதிரியே வரும். ஓகேங்களா? ஸோ நான் அதில் ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் கொடுத்து கீழே வி ஷேப்பில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு ஸ்டெப்பாக வரும். ஓகே. ஸோ இதெல்லாம் வர்றப்போ ஃபினிஷிங் பர்பஸ்க்காக நான் இந்த நெக் பேட்டர்ன் உங்களுக்கு வந்து இப்போ ட்ரா பண்ணி ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அண்ட் இந்த மாதிரி வந்து மோஸ்ட்லி குறுகலாக வர்ற மாதிரி நெக் பேட்டர்ன்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா நெக் வித் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ப்ராடாக எடுக்கணும். நெக் வித்து ப்ராடாக எடுத்தால் தான் அந்த ஸ்டெப்பாக அப்படி போடும்போது அந்த ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இதை ஓரளவுக்கு இப்போது நார்மலாக ஒரு 2.5 இன்ச்சஸ் தான் ரெகுலராக நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி நெக் பேட்டர்ன்ஸ் க்ளோஸ் நெக் பேட்டர்ன்ஸ் வரப்போகுது. அதாவது இங்கேருந்து அப்படியே க்ளோஸாக வருது அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணணும்னா, நெக் வித்து கொஞ்சம் ப்ராடாக எடுங்க. 2 எடுக்க வேண்டிய இடத்துல ஒரு 3 இன்ச்சஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த நெக்கோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா உங்களுக்கு தெரியும். பிகாஸ் குர்த்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நெக் டெப்த்ன்றது கம்மி தானே. ப்ளவுஸ்னாவது பரவாயில்ல. ஆனால் குர்த்தியில நெக் டெப்த் கம்மி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டெப்பாக நெக்லாம் பண்ணும்போது இது ப்ராடாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ இதை சிம்பிளாக நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது எப்படி பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்கை நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். பண்ண நெக் பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக ஸ்டிச் பண்ணலாம். அதில் வந்து நம்ம அந்த டீப்பாக கட் பண்ணோம் இல்லையா, 1/2 இன்ச் வெளியே ஜஸ்ட் வந்து எடுத்துகிட்டு போய் கட் பண்ணோம் இல்லையா, அந்த நெக் பேட்டர்னை ஃபஸ்ட்டு கட் பண்ணலாம். ஒவ்வொரு நெக் பேட்டர்ன் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் வந்து நான் சொல்லித் தருவேன். ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பயுமே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கேன்வாஸை வந்துட்டு எந்த ஃபேப்ரிக்ல வச்சு நீங்க தைக்க போறீங்களோ அந்த ஃபேப்ரிக்ல வச்சுட்டு அயர்ன் பண்ணிடுவீங்க. அயர்ன் பண்ணதுக்கு பிற்பாடு 3 பக்கமும் எக்ஸ்ட்ராவா 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி ஃபேப்ரிக் வெட்டிட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். ஓகே. 3 பக்கமும் எக்ஸ்ட்ராவா ஃபேப்ரிக் இருக்கிற மாதிரி விட்டுட்டு கட் பண்ணுவீங்க. ஸோ 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்ட ஃபேப்ரிக் இந்த மாதிரி 3 சைடும் மடிச்சு தைச்சிடணும். ஓகே. அண்ட் தென் சென்டர் மார்க் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் கொஞ்சம் கூட மாறிடக்கூடாது. அதே போல் கீழே வரைக்குமே அந்த சென்டர் நல்லா நகத்தால் ப்ரெஸ் பண்ணி விட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மார்க் பண்ணிக்கணும். எனக்கு லைன் தெரியுது. ஜஸ்ட் நான் அதை ஃபாலோ பண்ணி அந்த லைன் போட்டுக்கிறேன். பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பேட்டர்ன் எடுத்து உங்களுடைய மெயின் பீஸ் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ மெயின் பீஸோட சென்டர்லேயும் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ எப்பயுமே நீங்கள் மெயின் பீஸில் ப்ளேஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி சென்டர் ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டர் நாட்ச் கொடுத்துட்டு சென்டரை கரெக்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணி தான் அடிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த நெக்கோட ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஓகே. சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் பர்ஃபெக்டான ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகேவா? ஸோ சென்டர் டு சென்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து தான் ஸ்டிச் நம்ம கொண்டு வருவோம். பின்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பின் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். பட் இப்போ இது குட்டியாக இருக்கிறனால ப்ராப்ளம் கிடையாது, மூவ் ஆகாது. பட் உங்கள் ஃபேப்ரிக் குர்த்தியெல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பெருசாக இருக்கும் இல்லையா, ஸோ நல்லா பின் போட்டு ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து கரெக்டாக கேன்வாஸை ஒட்டி தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ கேன்வாஸ் ஒட்டி ஸ்டாப் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு சைடை ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஓகே. அதே போல் இன்னொரு சைடையும் ஃபினிஷ் பண்ணும். ஓகே. இப்போ 1/4 இன்ச்சில் நீங்கள் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நல்ல கார்னர் வரைக்கும் ஸ்டிச்சை கட் பண்ணிடக்கூடாது. ஸ்டிச் வரைக்கும் கட் பண்ணிடணும். அப்புறம் இந்த மாதிரி பானைக்கு அது மாதிரி ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து படிமான தையல் அதாவது ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் கொடுத்து ஸ்டிச் பண்ணலாம். ஓகே. அதனால் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு
அதனால இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு என்ன பண்றீங்க, பிரஸ்ஸிங் ஸ்டிச் குடுக்க போறீங்க. ஃபோல்ட் பண்ணும்போது அந்த ஃபேப்ரிக் வந்து இந்த பக்கமா இருக்கணும். எங்க ஸ்டிச் பண்றீங்களோ, அதுல தான் அந்த ஃபேப்ரிக் இருக்கணும். இந்த கீழ இருக்கிற ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து அந்த பக்கமா பார்த்திருக்கணும். ஏன்னா, அங்க தானே ஸ்டிச் போட போறோம். ஸோ தட் அந்த மாரி மட்டும் பார்த்துக்கோங்க. கார்னர்ஸ் வரும்போது நல்லா கரெக்ட்டா பிளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போ டர்ன் பண்ணிடலாம். நல்லா கார்னர்லாம் நல்லா பிரஸ் பண்ணி விட்டுருங்க. படிமான தையல் குடுக்குற ஒரு ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க திருப்புனாலும் அப்படியே அழகா சீட் ஆயிடும். டாப் ஸ்டிச் குடுக்காட்டியுமே அப்படி நீட்டா இருக்கும். ஓகே. ஆனா நம்ம டாப் ஸ்டிச் இப்ப குடுக்க போறோம். ஜஸ்ட்டு டர்ன் பண்ணிட்டு இப்போ மேல டாப்ல ஒரு ஸ்டிச் குடுக்கணும். அவ்வளதான். ஸோ இந்த மாரி ஒரு ஃபினிஷிங் பண்ணும்போது தான் நீங்க ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது இப்படி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது நீங்க எதிர்பார்க்கிற மாரி நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகே. ஸோ அவுட் சைட்ல 1/2 இன்ச் வெளிய தள்ளி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணும்போது தான் ஃபினிஷிங்ல இது இப்படி ஒரு ஃபினிஷிங் வரும். உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு நெக் ஃபினிஷிங் கிடைக்கும். நெக் பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரவுண்ட் நெக் பார்க்கலாம். ஓகே. ஒரு சில பேட்டர்ன்ஸ் மட்டும் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். இப்ப நார்மலா நெக்குக்கு என்ன பண்ணீங்க? நம்ம ஸ்டாப்பே பண்ண தேவையில்ல. அப்படியே ஸ்ட்ரெய்ட்டா ஸ்டிச் பண்ணிடலாம். ஆனா ரவுண்ட் நெக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி தான் ஸ்டிச் பண்ற மாரி வரும். ஓகே. ஸ்டாப் பண்ணிட்டு, நிறுத்தி நெட்டா ஸ்டிச் பண்ணணும். நிறுத்தும்போது ஊசி உள்ள வச்சுட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஊசி உள்ள இருக்கணும். ஃபேப்ரிக் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்படி. அப்பதான் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா கிடைக்கும். அண்ட் கன்டினியூஸாவும் இருக்கும் ஃபினிஷிங். இந்த மாரி ஃபினிஷிங் பண்ணணும். யூ நெக் எல்லாம் பண்றப்போ, ரவுண்ட் நெக்லாம் பண்றப்போ, இத நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். பிகினர்ஸ்க்காகவே அண்ட் ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் மேம் எங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுங்க. சிம்பிள் நெக் லைன்ஸ ஸ்டிச் பண்ணி காட்டுங்கன்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காகவே ஸ்பெஷலா இந்த வீடியோ நான் போடுறேன். பக்கத்துல பக்கத்துல இந்த மாரி என்ன பண்ணிக்கணும், நாட்சஸ் குடுங்க. இல்லைன்னா சின்ன சின்ன கட்ஸும் குடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 2 விதத்துல எதனாலும் ஃபாலோ பண்ணலாம். ஆனா என்ன பண்ணணும்னா, பக்கத்துல பக்கத்துல குடுக்கணும். சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த ஃபினிஷிங் கரெக்ட்டா வரலன்னு. கண்டிப்பா வரும். சின்ன சின்ன ஸ்டெப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா வரும். ஓகே. ஸோ அதுதான் இது. இந்த மாரி நாட்சஸ் நீங்க குடுக்குறது, கட் குடுக்குறது 2 நோட் பண்ணிக்கணும். 1 இந்த மாரி ரவுண்ட் நெக்கு, டிசைன் நெக்ஸ் இந்த மாரி டிசைன் நெக்லாம் பண்ணும்போது, பக்கத்துல பக்கத்துல நீங்க கம்பல்சரி நாட்சஸ் குடுக்கணும் பொறுமையா. ரவுண்ட் நெக்குக்குலாம் கண்டிப்பா இந்த கார்னர்ஸ் இருக்கு இல்லையா? பக்கத்துல பக்கத்துல நாட்சஸ் குடுக்கணும். ஓகே. இது மாரி குடுக்கலாம். இல்ல இந்த மாரி கட்ஸ் குடுக்கலாம். அப்படி குடுத்தா தான் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா என்னன்னா திரும்பும். பாருங்க இதுல படிமான தையலே நம்ம குடுக்கல. ஜஸ்ட் திருப்பி பார்க்கலாம். ஷேப் எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா திரும்புது பாருங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு லைனிங்ல ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அதனால டிரான்ஸ்பரண்டா இருக்கு. நீங்க மெயின் ஃபேப்ரிக்ல ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டிரான்ஸ்பரன்சிலாம் இருக்காது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் பாருங்க. ஜஸ்ட் திருப்பியிருக்கோம். நம்ம ஸ்டிச்சே போடல. ஆனா நீங்க கட் பண்ண லைன்ஸ்லயே எவ்வளோ அழகா அந்த ஷேப் கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான். அதனால இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஃபினிஷிங் பெர்ஃபெக்ட்டா தான் கிடைக்கும். இந்த மாதிரி படிமான தையல் குடுக்காம திருப்பி ஸ்டிச் பண்ணும்போது, நல்லா இந்த ஃபேப்ரிக் மட்டும் டைட்டா வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணுங்க. ஃபேப்ரிக் லூஸ் குடுத்துறாதீங்க. அவ்வளோதான். ஸோ நல்ல ஒரு அழகான ஷேப் கிடைச்சிருக்கு பாருங்க. ஓகே. இது ப்ளவுஸுக்குலாம் இத நீங்க நல்லா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம மார்க் பண்ணும்போது எப்படி இந்த இடத்துல 1/4 இன்ச் வெளிய தள்ளி கட் பண்ணோம். அந்த மாரி நல்லா டீப்பா வரும். நல்லா ரவுண்ட் பண்ணும்போது ஒரு அழகான ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் இந்த மாரி இந்த கார்னர்ஸ்லாம் இப்படி ரொம்ப கர்வியா வர டிசைன்ஸ் வரப்போது, நீங்க ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். அத நான் உங்களுக்கு இப்ப சொல்லி தரேன். ஓகே. ஸோ இப்போ மெயின் பீஸோட ரைட் சைடுக்கு மேல வச்சு நெக் ஃபினிஷிங்க பண்ண போறோம். சென்டர் டு சென்டர் பிளேஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஃபர்ஸ்ட் திங்
இதுக்கு மேல ஸ்டிச் பண்ணும்போது, வழக்கமா நீங்க யூஸ் பண்ற ஸ்டிச்ச விட ஸ்டிச் சைஸ சின்னது பண்ணிரணும். ஸ்டிச் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 1/2லேருந்து 2க்குள்ள வச்சுக்கோங்க. ஸ்டிச்சோட சைஸ வந்து கம்மி பண்ணணும். குட்டி குட்டியா ஸ்டிச் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ என்னைக்குமே இந்த மாதிரி கர்வியான டிசைன்ஸ் வைக்கும்போது அப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். ஸோ ஸ்டிச்சோட சைஸ் எப்படி இருக்கணும்? குட்டியா இருக்கணும். அப்பதான் ஷேப் வந்து பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். ஓகே. நிறுத்துறேன், டர்ன் பண்றேன். ஸோ இந்த மாரி ஸ்டாப் பண்ணி பொறுமையா ஸ்டிச் பண்ணுங்க. இதே மாதிரி இப்ப என்ன பண்ண போறோம்? இன்னொரு சைடும் ஃபினிஷ் பண்றேன். பக்கத்துல பக்கத்துல கிராஸ் கட். ஃபர்ஸ்ட்டு எல்லா கார்னர்ஸ்லயும் கிராஸ் கட் குடுக்கணும். இந்த இடம். இங்கெல்லாம் இப்படி கட் பண்ணியே விட்டுறணும். ஸ்டிச்சுக்கு வெளிய. ஓகே. ஸ்டிச் வரைக்கும் ஆனா ஸ்டிச்சுக்கு வெளிய கட் பண்ணி விட்டுருங்க. அதுபோல இந்த ஷேப்ஸ்லாம் நல்லா பக்கத்துல பக்கத்துல கிராஸா கட் குடுக்கணும். இந்த 2 விஷயத்த ஃபாலோ பண்ணாலே, அதாவது குட்டியா ஸ்டிச் வச்சுட்டு, கரெக்ட்டா ஸ்டிச் பண்ணிருங்க. அத ஒட்டுனாப்ல. கேன்வாஸ்ல உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா ஷேப் இருக்க போகுது. ஸோ ஷேப் மாறப் போறதில்ல. ஜஸ்ட் அந்த கேன்வாஸ ஒட்டி மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, பெர்ஃபெக்ட்டா ஸ்டிச் குடுத்துக்கோங்க. இது பேப்பர் கேன்வாஸ்ன்றனால சம்டைம்ஸ் அப்படிதான். ஸ்டிச் பண்ணும்போது அந்த கேன்வாஸ் வந்து இப்டி பிரிஞ்சு வரும். இது வந்து பேப்பர் கேன்வாஸே இப்படிதான் இருக்கும். அதனால இந்த மாரி நெக்லைன்ஸ்லாம் நீங்க பண்ணும்போது ஃபேப்ரிக் கேன்வாஸ் யூஸ் பண்ணுங்க. ஃபேப்ரிக் கேன்வாஸ் கொஞ்சம் திக்கா இருக்கும். அப்ப அது நல்லா ஸ்டிக் ஆயிக்கும். ஓகேவா? ஸோ இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, இத டர்ன் பண்ண போறீங்க. ஷார்ப்பா இருக்கக்கூடிய ஒரு ஏதாச்சும் ஒரு இந்த மாரி ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோங்க. ஓகேவா? வச்சுட்டு இப்ப திருப்ப போறீங்க. ஜஸ்ட் டர்ன் பண்ணிக்கோங்க. நம்ம எதுவுமே பண்ணல. ஸ்டிட்ச் சின்னதா வச்சு அடிச்சிருக்கோம். அண்ட் நல்லா பக்கத்துல பக்கத்துல நாட்சஸ் குடுக்க சொல்லியிருக்கேன். அவ்வளதான். ஸோ பண்ணிட்டு இத அப்படியே திருப்புறோம். பொறுமையா தான் திருப்பணும். ஓகேவா? ஒவ்வொரு போர்ஷனா திருப்பி, திருப்பி நல்லா இப்டி பிரஸ் பண்ணி விடுங்க. ஸோ எந்தெந்த இடம் கார்னர்ஸ் இருக்கோ, அந்த இடம்லாம் இருக்கட்டும். மத்த இடத்த மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட்டு நல்லா திருப்பிட்டு, இப்ப இந்த மாரி கார்னர்ஸ்ல ஒரு ஷார்ப் எட்ஜ் டூல் வச்சுட்டு லைட்டா மெதுவா குத்தி விடுங்க. பாருங்க எவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இந்த கார்னர்ஸ் எல்லாம் திரும்பி இருக்குன்ட்டு. அந்த ஷார்ப் டர்ன் ஆகுறதுக்கு அந்த இடத்துல எந்த துணியும் டிஸ்டர்ப் ஆகாத மாரி மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஷார்ப்பா கட் பண்ணி விட்டோம். இது அந்த ஷார்ப் ஓகேவா? இந்த சைட்லயும் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. அந்த ஷேப்புக்கு அப்படியே அப்படி சைட்லயும் லைட்டா கட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க திருப்பும்போது உங்களுக்கு டிஸ்டர்பே ஆகாம அழகா திரும்பிடும். ஸோ இத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. எல்லா நெக் பேட்டர்ன்ஸ்க்கும் நீங்க இத தான் ஃபாலோ பண்ணணும். அவ்வளோதான். அவ்வளோதான். பெர்ஃபெக்ட்டா ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலா இந்த ஒரு நெக் பேட்டர்னும் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு கார்னர்லயும் நிறுத்தி, நிறுத்தி ஃபேப்ரிக்க மட்டும் திருப்பிட்டு ஸ்டிச் பண்ணணும். கரெக்ட்டா ஒவ்வொரு கார்னர்லயும் ஸ்டாப் பண்ணுங்க. இந்த மாரி நெக் டிசைன்ஸ் எல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி, பண்ணி பார்க்க, பார்க்க நல்ல ரிஸ்க்கான நெக் டிசைன்ஸையும் நீங்க ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா, இதெல்லாம் கொஞ்சம் நம்மளால பண்ண முடியுமா? அப்படின்னு உங்களுக்கு ஒரு திங்கிங் இருக்கும். ஆனா கண்டிப்பா பண்ண முடியும். எதுவுமே கஷ்டம் இல்ல. ஸோ ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வந்துரும். ஆல்ரெடி நான் சொன்ன மாரி கார்னர்ஸ்ல ஃபேப்ரிக்ஸ கட் பண்ணிரணும். இந்த மாதிரி. ஓகேவா? இதே மாரி எல்லா கார்னரும்
கார்னரில் இருக்கிற ஃபேப்ரிக்கை இப்படி கட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த கார்னர் தேவையில்லை. இந்த மாதிரி கார்னரில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இப்படி க்ராஸாக கட் கொடுத்தா மட்டும் போதும். ஓகே, இந்த 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 மாதிரி வருது இல்லையா, இந்த கார்னரில் மட்டும்தான் அந்த மாதிரி கார்னரில் இருக்கிற ஃபேப்ரிக்கை மொத்தமாகவே கட் பண்ணிவிடணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஒன்று ஒன்றையா பொறுமையாக திருப்பணும். ஒரு கார்னரையும் திருப்பிக்கோங்க. ஒவ்வொரு கார்னரையாக கரெக்டாக செட் பண்ணிட்டு வாங்க. ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் நம்ம ஸ்டிச்சே கொடுக்கல, அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்குது இல்லையா. ஸோ அவ்வளோதான், இதில் டாப் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும், எந்த நெக் லைன்ஸையும் என்னால் ஸ்டிச் பண்ண முடியும்னு, அப்படி தானே. ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு இந்த கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நீங்கள் வீடியோஸில் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், நீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நான் சொல்லிக் கொடுத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் எந்த விதமான ஹெவி டிசைன்ஸையும் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ண முடியுமே நம்ம பார்த்தோம். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நான் சொல்லிக் கொடுத்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி எந்த ஒரு நெக் டிசைன்ஸுமே உங்களால் சூப்பராக பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ண முடியும். ஓகே, அட் இது போல் உங்களுக்கு வேறு ஏதாவது நெக் டிசைன்ஸ் தேவைப்பட்டாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கிளாஸோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.